பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது குரு பூர்ணிமா. மிக முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். ஒரு குருவுக்கு நாங்கள் இந்த பூ உலகத்தில் நாங்கள் வந்து பிறந்திருக்கிறோம். எங்களுடைய கர்மாக்களை கரைக்கிற ஒரு குருவால் மட்டும்தான் முடியும். எங்களை யார் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு குரு எங்களுக்கு தேவை. அப்படி அந்த சத்குருவை நாங்கள் பல பிறவிகளில் செய்த தர்மத்தால் ஒரு சத்குருவை இல்லாட்டி ஒரு அவதார புருஷரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சா இந்த உலகத்தில் பாருங்கள், நாங்கள் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். அப்படி தன்னுடைய குருநாதருக்காக செய்யும் ஒரு பெரியொரு மகா வேள்வி, பெரியொரு பூசை, பெரியொரு பாருங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருக்கும். அவருக்கு இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒரு குரு பூர்ணிமா. இன்றைக்கு முக்கியமான நாள். நேற்றெல்லாம் நான் உபதேசம் பண்ணேன்னா 33 கோடி தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிலிருந்து பிரம்மா விஷ்ணு சிவர்ந்து 18 சித்தர்கள் சப்தரிஷிகள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நாள் அப்படின்னா குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமாவில் பாருங்கள், நாங்கள் பெரிய மகா யாகத்தில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். ஏன்னு சொன்னால் பாருங்கள், நாங்கள் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தன் முருகசுவாமி அவருடைய திருப்பாதத்துக்கு உங்கள் சார்பாக அடியேன் என்னுடைய குருநாதருக்கு பாத பூஜை செய்து அன்றைக்கு குரு பூர்ணிமா நாளில் முக்கியமான ஒரு நாள் பாருங்கள். இன்றைக்கு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். ஏன்னா அவரவர் குருநாதருக்கு மனமும் வந்து இன்றைக்கு செய்கிற ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த வருஷத்தில் இன்றைக்கு குரு பூர்ணிமா. அப்படி பாருங்கள், என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பல அவதாரங்கள்ல பண்ண ஸ்ரீமன் நாராயணன் கலியுகத்தில் இயந்திரமான இந்த உலகத்தில் மக்கள் வேதனைப்படும் போது, சொல்லனா துயரங்கள் வேதனைப்படும் போது மிக இலகுவாக பாருங்க பாவத்தை கடக்கக்கூடிய மகாமந்திரம் காயத்ரி மந்திரம். மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லி சாஸ்வதமா கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ண அந்த மகா மந்திரத்தை பகவானாலே பாருங்க கலியுகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகா மந்திரம் சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படிப்பட்ட மகா மந்திரத்தை இந்த உலகம் ஃபுல்லா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபதேசம் பண்ணி பலாயிரம் யாகங்கள் பண்ணி ஒரு காலத்தில் அடியேன் வேதனைப்படும் போது பாருங்க, இதுக்கு வழி இல்லையா அப்படி எங்கும் போது பகவானை பாருங்க, நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வச்சு வருவன் அப்படின்னு பாருங்க. இந்த மண்ணுக்கே வந்து பாருங்க, என்னை எப்படி உனக்குள்ள உன்னுடைய கர்மாக்களை கரைச்சி உனக்குள்ள என்னை கண்டையோ அதே மாதிரி இந்த மண்ணுலகத்தில் பாருங்க மக்கள் வேதனைப்படுறார்கள், அவர்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளை சிரமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 22 ஆண்டுகளாக இடைபடாமல் செய்து கொண்டு இந்த கர்ம பூமியில பாருங்க கலியுகத்தில் செய்து கொண்டு வாரோம். ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு இந்தியாவில் திண்டுக்கல் மதுரையில் பாருங்க எங்களுடைய ஆசிரமத்தில் இன்றும் பாருங்க குரு பூர்ணிமா நடந்து கொண்டிருக்கு. அப்படி பல்லாயிரக்கணக்கான பாருங்க மக்கள் பாருங்க. அன்று ஒரு நண்பருக்கு நம்மளுடைய பக்தருக்கு போய் சிவபெருமான் சொன்னாராம், பேரின்ப ஞான கூடத்துக்கு இதுவரை 1 கோடி பேர் வந்திருக்கிறார்கள், 4 பேருக்கு மட்டும்தான் விளங்கியிருக்கு அப்படின்னு சிவபெருமானே கனவுல போய் சொன்னாராம். பாருங்க, பேரின்ப ஞான கூடத்துக்கு எல்லா இன்பங்களின் பெரிய இன்பம் பேரின்பம் பாருங்க, பகவானுடைய திருப்பாதத்தை அடையும் பெரிய பாக்கியம். நம்முடைய பக்தர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்கார் சிவபெருமான் பாருங்க, பேரின்ப ஞான கூடத்துக்கு இதுவரை 22 ஆண்டுகள்ல பாருங்க 1 கோடி பேர் உலக நாட்டில் வந்திருக்கிறார்கள். சூட்சுமமாயும் பாருங்க சூழ உடம்போடையும் அதுல 4 பேருக்கு தான் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அவ்வளவு கர்ம வினையப்பா கலியுகத்துல 4 பேருக்கு 1 கோடி பேர்ல 4 பேருக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் பாருங்க ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவர் என்னிட்ட வந்து சொன்னார் பாருங்க, ஏனடா அவ்வளவு பாருங்க கடும் வேகம் கூடிய பாவம் கூடிய இந்த கர்ம பூமியில இந்த பாவத்தை சொல்லனா துயரங்கள் வேதனைகளை அனுபவிச்சு கொண்டிருக்க இந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே மந்திரம்
காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா பாருங்க இந்த மந்திரத்தை நீ சொல்லும் போது சாஸ்வதமா நானே வந்து உன்னுடைய கர்ம வினைகளை கரைச்சிடுவனப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க கொடுத்த மந்திரம் தான் இந்த காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா மந்திரத்தின் பாருங்க மகா மந்திரத்தின் தந்தையான அவருடைய திருப்பாதத்துக்கு குருவா வந்து அருள் செய்த பாருங்க இந்த குரு பூர்ணிமாவில் அவருக்கு பாத பூஜை செய்து பாருங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட மூலிகள் பாருங்க கொண்டு நவதானியங்கள் கொண்டு மந்திரங்கள் சொல்லப்பட்டு பாருங்க இன்றைக்கு மகா யாகத்தில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னா வையத்துள் பாருங்க எப்படி வாழணும் தர்மத்தை சார்ந்து வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி போதிச்சு அந்த பகவானுடைய பாருங்க திருப்பாதத்துக்கு இன்றைக்கு மாபெரும் மகா சக்தி படைச்ச மந்திரங்கள் சொல்லப்பட்டு உங்கள் மூலம் பாருங்க திருப்பாதத்தில் அவருக்கு அபிஷேகம் பண்ணிருக்கோம். என்னன்னு சொன்னா மனிதன் பாருங்க தான் நினைச்சு வாழ்றவர். அப்படி நினைச்சு வாழ்ற பாருங்க நாங்க என்ன சொன்னீங்கன்னா எங்க மனதில் பாருங்க எங்களை ஆள்பவரை தீர்மானிப்பது நாங்க தான். எங்க மனதில் பாருங்க எண்ணங்களை பாருங்க நாங்க உண்டாக்கிய எண்ணங்களை வச்சுதான் மனதை கண்டுபிடிக்கலாம். மனம் என்பது பாருங்க எண்ணங்களால் நிரப்பப்பட்டது. பல புறவி எண்ணங்கள் பாருங்க செயலாகி செயல் பாருங்க பலன் கொடுக்கக்கூடிய வடிவமைப்பு தான் பகவான் எங்களுக்கு. மனித சரீரம் அரிது மாணவரால் பிறப்பது அரிது, அதிலும் அரிது கூன் குரு செவடு பேடு நீங்கி பிறப்பது அதிலும் அரிது பாருங்க. மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் அவதார புருஷர்களை சந்திச்சு அவர்கள் வழி இடைவிடாமல் போய் பாருங்க அவருடைய திருப்பாதத்தை அடைவது பெரும் பாக்கியம் பாருங்க. அதான் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவருடைய திருப்பாதம் எங்களுக்குள்ள பாருங்க எங்களுக்குள்ளே அடங்கி அப்படி செயலற்று இருக்கிற அந்த உயர்ந்த ஆத்ம சக்திய திருப்பாதத்தை சரணடைஞ்சி இந்த குருபூர்ணிமாவில் ஒரு சங்கல்பம் கொண்டு நாங்க இதுவரை செய்த கர்ம வினைகள்ல இருந்து குருதேவா எங்களை காப்பாத்துங்கள் ஸ்ரீமன் நாராயணன் இருந்து பாருங்க பிரம்மா விஷ்ணு எல்லோரும் பாருங்க இன்றைக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இந்த நன்னாள்ல 18 சித்தர்கள் சப்த ரிஷிகள் பாருங்க 30 கோடி தேவர்கள் எல்லோரும் இன்றைக்கு பூமியில ஏன் இன்றைக்கு ஆசீர்வாதம் பண்ண இன்றைக்கு குரு பூரணியம்மா தன்னுடைய குருவை நினைச்சு உலக நாட்டில் பாருங்க இந்த கர்ம பூமியில தன்னுடைய குருவை நினைச்சு பாருங்க இன்றைக்கு அவருக்கு பாத பூஜை செய்யும் இந்த நன்னாள்ல பாருங்க அந்த குருவா அவதாரம் பண்ண பாருங்க பகவானே இன்றைக்கு ஆசீர்வாதம் பண்ற இந்த நன்னாள்ல இந்த பாருங்க பாலமுனை மண்டூரில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ ஆத்ம ஞான கூடம் இன்றைக்கு ஆத்மா பாருங்க அழுக்கு பிடிச்சி வேதனைகளை நாங்க சுமந்து கொண்டிருக்கும் போது அந்த அழுக்க கரைக்கக்கூடியவர் ஒரு குருவால மட்டும்தான் முடியும். அது ஆத்ம ஞான பீடத்தால மட்டும்தான் முடியும் அப்படி என்று சொல்லி கடந்த 22 பாருங்க ஆண்டுகளாக பாருங்க இங்க வாரவர்களுக்கு தன்னுடைய பாருங்க ஆத்மாவில் இருக்க அழுக்கை கரைச்சி அவருக்கு தேவையானதை பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கலியுகத்தில் அவதாரம் பண்ண காயத்ரி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பகவான் ஞான குரு பாருங்க காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் சும்மா விடவில்லை பாருங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை இந்த குரு பூசையில பாருங்க அவரை நினைச்சு நாங்க பாருங்க இன்று பல ஆபூதிகள் விட்டு அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்க பூசை செய்திருக்கோம். ஏனென்று சொன்னா எங்களுடைய மனத்தை நாங்க தெரியாமல் செய்த கர்மவினை இன்றைக்கு ஆட்டி கொண்டிருக்கு எங்களை ஆண்டு கொண்டிருக்கு. எங்களுடைய மனதில் இருக்க கர்மவினை எங்களை ஆள்றவரை தீர்மானிப்பது நாங்க தான். அரசியல் மாதிரி பாருங்க எங்க மனதில் எண்ணங்களை எங்களை மனத்தை வச்சு ஆள்றவர் யார்? ரமண மகரிஷி கேட்டார் என்னை இந்த பாருங்க ஆற்றவர் யார் அப்படி என்று சொல்லி பாருங்க சிந்திச்சார் பாருங்க கண்டுபிடிச்சார். அப்படி நம்முடைய மனத்தை ஆள்றவர் யார் அப்படி என்று சொல்லி இன்று வேதனைப்படுத்துவர் ஆண்டு கொண்டிருக்கிற என்னை பாருங்க நம்முடைய மனத்தை இன்றைக்கு கர்மவினை ஆண்டு கொண்டிருக்கு. அதை கரைச்சி பாருங்க நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்க்கும் போது பாருங்க ஆன்ம சக்தி வளரும். கெட்டெண்ணம் கொண்டு கெட்ட சுவாசம் ஈர்க்கும் போது ஆன்மா பலங்குறையும். இன்றைக்கு பலங்குறைஞ்சி மனம் பலங்குறைஞ்சி பாருங்க பகவானே கிட்ட இருந்தாலும் கர்மவினையை நோக்கி மனம் போகுது என்று சொன்னா பாருங்க நாங்கள் இன்றைக்கு கலியுகத்தின் கைப்பொம்மையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கர்மவினை எங்களுடைய வெற்றி எங்களுடைய மனத்தை பாருங்க பலம் குறைச்சி கொண்டிருக்கும். இந்த நேரத்தில்
இந்த குரு பூர்ணிமாவுல பாருங்க பகவான் பாருங்க எங்களுக்கு காயத்ரி மந்திரம் உன்னதை மனத்தை பலப்படுத்தப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க மகாபாரதத்துல பாருங்க நீ உன்னுடைய பாருங்க தர்மத்தை பாருங்க எலும்பு அரிச்சுனா அப்படின்னு சோர்ந்து போய்த்தார். என்னன்னா மனம் பாருங்க எங்களை போல உலகத்து பக்கம் போய் அரிச்சுனனுக்கு சோர்ந்து போயிடுச்சு. தன்னுடைய வில்லு அம்பு எல்லாத்தையும் போட்டுத்தார். உடனே பாருங்க கடந்த 22 ஆண்டுகளாக நம்ம உபதேசம் பண்ண மாதிரி கீத உபதேசம் பண்றார். எலும்பு அரிச்சுனா அவனுடைய என்னை நோக்கி நீ தவம் பண்ணு, என்னை பூரணமாக தவம் பண்ணுனா உன்னுடைய மனம் பலமாகி உன்னுடைய கர்மமினை பாருங்க கலையும். அப்ப நீ பாருங்க நீ இந்த உலகத்துக்கு வந்த கடமையை ஆற்றுவாப்பா. இப்ப உன்னுடைய மனப்பலம் குறைஞ்சி வைத்து உன்னால் கடமையை ஆற்ற முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கா. இன்றைக்கு உன்னை நோய் துன்பம் வறுமை சாக்காடு பொருளாதார பிரச்சனை பாருங்க இன்றைக்கு படுத்தா நாளைக்கு என்ன செய்வோம் என்ற பாருங்க இன்றைக்கு பாருங்க நாங்க நிற்கதியா கண் தெரியாமல் வாழ்ற மாதிரி கண்ணிருந்தும் குருடனா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருஷ்ணா அப்படி என்று சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுற நன்னாள் இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. தன் குருவா வந்து அவகாசம் பண்ணு வழிகாட்டும் அந்த பகவானை நினைச்சு இந்த குரு பூசையில பங்கு பெற்றும் இந்த நன்னாள்ல பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நன்னாள்ல இன்றைக்கு பாருங்க இந்த மனத்தில் ஒரு நல்லவரை நாங்க பாருங்க உண்டாக்கணும். எங்களை வழி நடத்தக்கூடிய பகவானை சின்ன உதாரணம் பாருங்க. நாங்க ஒரு கதிரையில பாருங்க ஒரு மீட்டிங் ஒரு கூட்டத்துக்கு போவோம். ஒரு கதிரையில ஒரு காகம் எச்சம் போட்டு இருந்தால் நாங்க அழகான சாரி கட்டி போறோம் என்று சொல்லி அந்த எச்சத்துல நாங்க இருக்க மாட்டோம். யார் நாங்க யார் பாருங்க ஒரு சாதாரண மனித பிறவி பாருங்க ஒரு சாதாரண கேவலமான ஒரு மனித பிறவியே அந்த காகம் போட்ட எச்சத்துல இருக்க மாட்டார் என்று சொன்னா இந்த உலகத்தெல்லாம் படைச்சு இயக்கும் மகா பிரபு பாருங்க இந்த மனதுல அழுக்கு இருந்தா வந்து இடிப்பாராங்கல்ல. யோசிச்சு பாருங்க. இந்த அழுக்கை எடுக்கணும் என்று சொன்னா இந்த அழுக்கை இந்த கலியுகத்தில் எடுக்கணும்டா இங்க வாருங்கள் அப்பா அப்படி என்று சொல்லித்தான் 22 ஆண்டுகள் கூப்பிடுறார். உன்னுடைய அழுக்கு இருக்கத்தால அரிச்சுனா நீ சோர்ந்து போறா. என்னை உன் மனதுல ஏத்தப்பா நான் உன் வண்டியை ஓட்டுவன் அப்படி என்று ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன மாதிரி என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி சொல்றார். காயத்ரி மந்திரம் சொல்லி உன்னுடைய மனதில் இருக்க அழுக்கை இல்லாமாக்கி என்னை இருப்பாட்டப்பா அப்படி என்று சொல்றார். பாருங்க என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு என் மனதில் அழுக்கு இருக்கும் படும்போது வேதனைப்படும் போது அந்த அழுக்கை எடுத்து இன்று என் வண்டியை ஓட்டுறார். உன் வண்டியை ஓட்டுற மாதிரி இந்த கலியுகத்துல பல பேருக்கு பாருங்க அவருடைய வண்டியை ஓட்ட வையப்பா அப்படி என்று சொல்லி என் குருநாதர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாருங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை எல்லா மனிதருக்குள்ளையும் மகேசன் இருக்காரப்பா. நீ மக்களுக்கு செய்யும் சேவையால அங்க மகேசனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட பாருங்க விவேகானந்தர் சொன்னார். நீ மக்களுக்கு செய்யும் போது மகேசனுடைய அருள் உனக்கு கிடைக்கும் அப்பா. ஏனண்டா எல்லா மக்களுக்குள்ளையும் மகேசன் இருக்கிறான் அப்பா. அவன் இப்ப அழுக்கு மூடி பாருங்க அந்த அழுக்குத்தான் மகேசன் வாழ்ற வீட்டுல இன்றைக்கு பாவம் வாழ்ந்து இந்த மனிதனை பாருங்க சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த மகேசனை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே ஏற்றி வெளியே கொண்டு வா. அதுக்குரிய மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லி மண்ணுலகு போதிச்சு அந்த பகவானுடைய பாருங்க திருப்பாதத்தை பாருங்க நாங்க எல்லோரும் இன்றைக்கு குரு பூஜையில உங்கள் சார்பாக அவருக்கு நாங்க பாத பூஜை செய்திருக்கோம்னா இன்றைக்கு குருவருளும் திருவருளும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். பாருங்க குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை எனினா குருவோட அருள் முழுமையா கிடைக்கும் போது எங்களுடைய பாருங்க பாவங்கள் சங்காரம் பண்ணி பாருங்க திருவருள் நிச்சயம் கிடைக்கும். இன்றைக்கு பாருங்க மலப்பலம் குறைஞ்சி அரிஷ்ணன் கிருஷ்ணனுக்கிட்ட இருந்தாலும் பாருங்க கர்மா பக்கம் மனம் போற மாதிரி இன்றைக்கு பாருங்க கடவுளுக்கு பக்கத்துல இருந்தாலும் நம்முடைய பல பிறவிகள்ல செய்த கர்மவினை இன்றைக்கு அழுக்கா மனதில் இருக்கிறதுனாடி எங்க மனத்தை பலம் குறைஞ்சி கீழான எண்ணங்களை ஈர்த்து
கீழான எண்ணங்களை பாருங்க திங்க் பண்ண வச்சு கீழான செயலை செய்ய வச்சு அதுக்கு அடிமையா வேதனைப்பட்டு இந்த கலியுகத்தில் மக்கள் சொல்லனா துயரங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கு உலகம் பாருங்க சமநிலை இழந்து இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனை வறுமை சாக்காடு சொல்லனா நோய் பாருங்க எல்லோருக்கும் நோய், எல்லா இடங்களும் நோய் இல்லாத இடமே இல்லை. இந்த நோய் இல்லாமல் பாருங்க செல்வ செழிப்புடன் வாழும் வருங்கால சத்திய யுகத்தை நிலைநாட்ட எல்லோரும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படி என்று சொல்லி நம்ம குருநாதர் பாருங்க பல வருடங்களாக உலகம் ஃபுல்லா உபதேசம் பண்ணாரு. அடியேனுக்கும் பாருங்க உபதேசம் பண்ணி இந்த அழுக்கை இல்லாமாக்கி நீ இந்த உலகத்தில் உன்னை அண்டி வரும் எல்லாருக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை பாருங்க பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும் போது நான் பாருங்க அவருடைய அழுக்கை எல்லாம் இல்லாமாக்கி அவருடைய மனத்தில் பாருங்க குந்தி அவருடைய வண்டியை இந்த பொறிகள் 5 பொறிகள் மூலம் ஓட்டுவேன் அப்படி என்று சொல்லி அவர் இட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க கடந்த 22 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டு வரோம். என்னோட சொன்னா இந்த உலகத்தில் பாருங்க பற்றற்று கடமையாற்று அப்படின்னு சொன்னா நாங்க மனப்பலம் குறைந்தால் தான் பற்றுக்குள் போய் பாருங்க நாங்க வேதனைப்படுறோம். அந்த மனப்பலம் கூட நான் பாருங்க பற்றற்று கடமையாற்று என்ற வேதனை வரும். அதுக்கு சின்ன உதாரணம் பாருங்க, சீதையர் அப்பா பாருங்க எனக்கு ஒரு பெரிய ராஜா. அப்படி அவர் பாருங்க இருக்கும் போது அவருடைய குருநாதர் யாக்ஷவல்லியர். அப்ப பாருங்க யாக்ஷவல்லியருக்கு சிஷியர்கள் பாருங்க 5 பேர். யாக்ஷவல்லியர் 5 பேருக்கு உபதேசம் பண்ணும் போது அடிக்கடி பாருங்க யனக மகாராஜா அட்ட போறவர், அவர் பெரிய அரசன் சீதையர் அப்பா. இப்ப இங்க இருந்தவர்கள் பாருங்க சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற பாருங்கள், இங்க நம்ம பொறாம சாமிக்கு பக்கத்தில் இருக்கிற வெளியே பார்க்கிற கர்மத்தை போற மாதிரி அந்த 5 சீடர்களும் பாருங்க என்ன செய்தார், பொறாம வந்து அவர்கள் 5 பேரும் சாமியில் அருள் கிடைக்கல. அவர்களுக்கு பாருங்க வெளியில பார்த்து பொறாம குணம் வந்து இந்த கர்மபூமிக்குரிய பாருங்க என்ன பொறாம வந்து சாமி பாருங்க பணக்கார அரசனிட்ட அடிக்கடி போறாரு, நாங்க பக்கத்தில் இருக்க வந்து சொல்றாரு. சாமிக்கு தெரியாது சொல்லி இரவையில் படங்கள் கதைக்கிறாங்க பாருங்க, சாமி அடிக்கடி அங்கதான் போறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. சாமி பாருங்க இங்க அப்படி சொல்லுவோம் தானே, நாங்க சாமிக்கு பக்கத்துல இருந்து அங்க பாக்குற மாதிரி நம்ம பாருங்க அவங்க அங்க பாக்குறதால மனப்பலம் குறைஞ்சுது. அர்ஜுனனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அவர் பாருங்க தன்னுடைய பாவம் விடவில்லை, கிருஷ்ணருக்கு பக்கத்தில் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு பாருங்க கிருஷ்ணனுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி யனகரப்ட போன உடனே இந்த சிஷியருக்கு பாருங்க யாக்ஷவல்லியரை தெரியாமல் காய்ச்சாங்க. ஒரு நாள் யாக்ஷவல்லியர் 5 பேரையும் கூட்டிட்டு யனக மகாராஜாட அரண்மனைக்கு போறார். அப்படி போன அனைப்பறம் அந்த புறத்துல தான் உபதேசம் பண்ணுவார். அப்படி உபதேசம் பண்ணும்போது அந்த புறத்தில் உபதேசம் பண்ணும்போது யனக மகாராஜா அப்படியே பாருங்க அதாவது ராஜாவாக இருந்தாலும் யோகியா வாழ்ந்தான் யனகர் அப்படின்னு சொல்லுவார். ராஜயோகம் அவரால் வந்து அப்படி உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பாருங்க அரசன் யனகர் பாருங்க உபதேசம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது காவலாளி ஒரு ஆள் வந்து சொல்றாரு, மன்னா அரண்மனை தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கின்ற, எந்த இதுவும் இல்லை பாருங்க, எந்த ஆட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை. குருதேவரே அப்படியே பார்த்து நம்மள மாதிரி குருதேவர் பக்கத்துல இருந்து அங்க கூட அது மனம் யோசிச்சு பாருங்க, குருதேவரே அப்படியே பார்த்திருக்காரு. இந்த 5 பேர் இருக்காங்க நம்மளை போல பாருங்க, குரு கிட்ட இருந்து குரு தெரியாம இருக்கிற மாதிரி இந்த 5 பேரும் பாருங்க ஓடுறார்கள். என்னடா துண்ட அவங்க குளிச்சுட்டு வந்த துண்டுக்கு தானே, காவி துண்டுகள் பாருங்க கோமணம் எல்லாருக்கும் தானே எரிஞ்சு போண்டு ஓடுறார்கள். அரண்மனையே பாருங்க எரியுது, எந்த பாருங்க எந்த சலனமும் இல்லாம யனகர் அப்படியே பார்த்துருக்கார் குருதேவர் மெய் மறந்து. இவர்கள் ஓடுறார்கள். போயிட்டு வந்தோன்னு சொன்னார் பாருங்க, நீங்க எல்லாம் சொன்னீங்க பாருங்க சாமி பாருங்க பணக்கார பாருங்க அரசனுக்கு தான் போறாரு, நம்ம பக்கத்துல இருந்தா இரவு சொன்னீங்க. யனகர் அரசன் தன்னுடைய அரண்மனை எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லி பாருங்க காவலாளி வந்து சொன்னாலும் எந்த ஆட்டமும் இல்லை, திரும்பி பார்க்கையும் இல்லை, என்னே முழுமையா அப்படியே கவனிச்சு திரிக்காம பாருங்க. யனகரன் என்ன ராஜாவாக இருந்தாலும் யோகியா வாழ்ந்து கொண்டிருக்கிறதால தான் அவன் நோக்கி வாரான். நீங்க இந்த சாதாரண கிழிஞ்சி போற துண்டுக்காக பாருங்க எரிஞ்சு கொண்டு ஓடி போனீங்க, அதனால தான் உங்களுக்கும் அவனுக்கும் வித்தியாசம், அதனால தான் நான் அவனை தேடி வாரேன் உங்களை விட்டு அப்படின்னு சொன்னேன். வழங்குதா? அப்ப ஏனண்டா பொறுமை சகிப்புத்தன்மை எங்களுக்கு வேணும். பொறுமை சகிப்புத்தன்மை இருந்தால் தான் சாதாரண ஸ்கூல்லே பாருங்க 1ஆம் ஆண்டு இருந்து பல்கலைக்கழகம் போகும் காட்டும் பல சோதனைகள் வரும்.
பொறுமையா நாங்க சோதனையை எதிர்கொண்டா மட்டும்தான் பாருங்க பல கலைகளையும் கற்கிற பல்கலைக்கழகத்துல போய் எங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு ஒரு தொழிலை பாருங்க சரியா கிடைக்கக்கூடிய ஒரு வழி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி அந்த சரியா அந்த கடமையை செய்தால் பாருங்க எங்களுக்கு துன்பங்கள் வராமல் இருக்க ஞானத்துக்கும் போறதுக்கு ஒரு வழி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சாதாரணமான பாருங்க நம்ம படிப்புக்கே இவ்வளவு சோதனை என்று சொன்னா இந்த உலகத்தை எல்லாம் இயக்கும் பரம்பொருள் எங்களுக்குள்ளிருந்து வழி நடத்துற அந்த பரம்பொருளை அவரை நோக்கி நாங்க போகும்போது என்ன செய்யும்? இந்த கலியுகத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும், பலதரப்பட்ட வேதனைகள் வரும். ஒரு நல்லது செய்ய போனா இந்த கலியுகத்தில் விடாது. ஏனென்றா 3 பங்கு பாவமும் 1 பங்கு தர்மமும் இருக்கிற யுகம்தான் கலியுகம். இப்ப நாங்க ஒரு நற்காரியங்கள் இந்த கலியுகத்தில் செய்ய போகும்போது சாதாரணமா ஒரு வீடு கட்ட போனாலும் உங்களுக்கு பாருங்க தடை வரும். அது யார தடை? வெளியில இல்ல, உங்களோட கர்மா விடாது. சாதாரணமா நீங்க திருமணம் பண்ணாலும் 3 நாளைக்கு மேல சந்தோஷமா இருக்க விடுதில்லை, அது நம்மட கர்ம வினை. எந்த நற்காரியங்களும் நாங்க செய்ய போனாலும் கர்மா விடாது, நம்மட கர்மா. ஆனால் பாருங்க எப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட போய் நாங்க பாருங்க என்னை சுவாசத்தையோ பூர்வமத்திய கவனிச்சு காயத்ரி மந்திரம் சொல்லி இப்படிப்பட்ட யாகங்கள் யக்ஷங்கள் உபதேசம் பண்ணி வரும்போது எங்களுக்கு நற்காரியம் செய்யும் போது வரும் என்ன வரும்? சோதனை வரும். அப்ப நமக்கு தெரியும் குருவிட்ட போய் இந்த சோதனை வந்தா அதை திங்க் பண்ணாம அதை சிந்திக்காம நாங்க அவர் சொன்ன மாதிரி அங்க காயத்ரி மந்திரமோ இல்லாட்டி கவனத்தை வேற பக்கமோ திருப்புனா இவரை வெண்டு இந்த நற்காரியத்தை பாருங்க சரியா செய்து அந்த நற்காரியத்தை கொண்டு சரியா செய்யக்கூடிய பகுத்தறிவு எங்களுக்கு வந்து ஞானத்தின் மூலம் இந்த உலகத்தில் வாழ்றவன் அறிவு எங்க வரும்? குருவிட்ட போனாதான் வரும். யோசிச்சு பாருங்க இந்த கலியுகத்தில் அப்படி போய் பாருங்க அடைஞ்சவர்கள் தான் பாருங்க யனகர் இருந்து எல்லோரும். என்னுடைய நான் ராஜாவாக இருந்தாலும் யோகியாக வாழ்ந்தார். இன்றைக்கு பாருங்க ராஜாவாக இருக்கும் போது பலதரப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் ஜனகருக்கு அவர் யோகியாக இருந்தனால இந்த பிரச்சனை கலியுகத்துக்குரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை பாருங்க எங்களுக்குரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதை அவர் உள்வாங்குற அளவுக்கு மனநிலை இல்லை என்று அவர் யோகியா இருந்தார். அதை உள்வாங்குற மனநிலையா இல்லை, யோகியா இருந்தது காரணம் என்ன? அவர் யாக்ஷவல்லியர் தன்னுடைய குருநாதர்கிட்ட அசைக்க முடியாத பக்தி, அப்படி அசைக்க முடியாத பக்தி இருந்ததால யாக்ஷவல்லுடைய முழு அருள் அவருக்கு கிடைச்சதால அவருக்கு பாருங்க ஆன்மா சக்தி பெற்றதால அவர் யோகியா இருந்தார். இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்க. அது மாதிரி பாருங்க என்னுடைய குருநாதருடைய முழு அருள் எனக்கு கிடைக்கிறதால பாருங்க இன்றைக்கு பாருங்க என்ன நன்னாள் பாருங்க. இன்றைக்கு குரு பூர்ணிமாவில் நான் பங்கு பெற்றேன். நாளைக்கு என்னுடைய மகனுக்கு பெரிய ஒரு திருமணம் பாருங்க. நீங்க எப்படி இருந்து உபதேசம் பண்ணுவீங்களா? சாதாரணமா இருந்தா நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் பாருங்க யனகருக்குரிய வேலை. நாங்க என்ன செய்யும்? ராஜாவாக இருந்தாலும் சாதாரண லிகிதரா இருந்தாலும் யோகியா வாழ்ந்தா லிகிதரா இருக்கிற கிளாக்கு பாருங்க ஒபிஷும் பாதிக்காது, எங்களுடைய குடும்பமும் பாதிக்காது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தாலும் அதை செய்வதற்கும் பாதிப்பு வராது. அப்படி வந்தாலும் பாருங்க அதை வெல்லக்கூடிய யோகம் நம்மளுக்குரியதால யோகத்தால வெல்லலாம்ன்றதுக்காகத்தான் பாருங்க பதஞ்சலி சொன்னார் பாருங்க சித்த விருத்தி நிரோதம். யோகம்ண்டா என்ன? சித்தத்தில் இருக்க விருத்திகள் உன்னை பாதிக்கும். அப்பா சித்தத்தில் இருந்த விருத்திகளும் பாதிக்கும், வெளியில இருந்த விஷயமும் பாதிக்கும். ரெண்டும் பாதிக்கும் போது உனக்கு யோகம் இருந்து சக்தி இருந்துன்னா இது ரெண்டையும் நீ பாருங்க என்னையும் சமாளிச்சு கொண்டு உன்னுடைய கடமையை நீ சரியா செய்யலாம்னு சொல்றாரு. இதைத்தான் சுவாமி சிவானந்தர் சொன்னார். கடமையை சரிவர செய்பவன் திருப்தியுடன் உண்பான், எல்லோராலும் மதிக்கத்தக்கவள். இன்றைக்கு பாருங்க நான் நேற்று வந்த நான் இன்றைக்கு திருப்தியா இரவெல்லாம் பாடி ஸ்ரீ கிருஷ்ணனே இறக்கி ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வச்சு இன்றைக்கு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு அவருடைய திருப்பாதத்துக்கு நான் இன்றைக்கு நிச்சயம் என் குருநாதருக்கு என்ன குருபூசை நிச்சயம் பங்கு பெற்றோனும். நீ இங்க பங்கு பெற்றப்பா நான் அங்க எல்லாம் செய்வன். நாளைக்கு பிரம்மா விஷ்ணு சப்தரிஷிகள் எல்லோரும் உன்னுடைய திருமணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள்.
அப்படின்னு சொல்லி, என்னன்னா என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சா இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இயக்குற நான், நீ என்னை பூர்ணமாக சரணாகதி அடையும் போது உன்னுடைய எல்லா கர்மங்களையும் நான் செய்வேன் அப்பான்னு சொல்லி என் குருநாதர் எனக்கு பாருங்க சொல்லி இருக்கிறார். பாருங்க ஸ்ரீ கிருஷ்ணன் பாருங்க அர்ஜுன சொல்ல விடுங்க, என் குருநாதர் கடைசி எனக்கு காவி தரும் போது பாருங்க புண்ணிய ரத்னம் குரு பக்தி மங்காம பார்த்து கொள்ளப்பா, உன் குருநாதர் உன்னுடைய கடமை எல்லாம் சரியா செய்வாரப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் பாருங்க எனக்கு சாப்பாடு இருந்து, எனக்கு அண்டிவாரவளுக்கு சாப்பாடு இருந்து, என்னுடைய எல்லா கடமைகளும் என் பிள்ளைகள கடமை, என் மனைவி எல்லா கடமைகளையும் ஏதோ ஒரு ரூபத்தில் பாருங்க அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா பெரும் பாக்கியம் பாருங்க. வையத்துள் பாருங்க இந்த கர்ம பூமியில ஒரு குருதேவரை சரணடைஞ்சி பகவானே குருவா வந்து பாருங்க அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை நாங்க ஆற்றும் போது பாருங்க அவர் எந்த ரூபத்திலையும் வந்து பாருங்க எல்லாம் செய்து கொண்டிருக்கார். எந்த ஒரு நேரத்திலையும் பாருங்க என்னை பட்டினியும் போடலை, என்னை அண்டிவாரவரும் போடல. இன்றைக்கு நீ பாருங்க கீழே இருந்தாலும் உன்னை அண்டிவாரவர்கள் எல்லாரையும் பாருங்க மாடி வீட்டில் வச்சிருக்கார் என் குருதாவர் பாருங்க. ஏனென்று சொன்னா குசேலர்கிட்ட கேட்டார் பாருங்க, குசேலர் தன்னுடைய நண்பராகிய கிருஷ்ணனை தேடி போறார். குசேலருக்கு கடும் சோதனை, குசேலர் சரியான வறுமையா இருக்கும் போது அந்த ஊர்ல எல்லா இடங்களும் போய் பாருங்க பிச்சை எடுத்து சாப்பிட்டவர். இறுதியில பாருங்க தாங்க இயலாமல் தன்னுடைய மனைவி சொல்றார் பாருங்க, உன்னுடைய நண்பன் பாருங்க ஸ்ரீகிருஷ்ணன் அரசனாரிக்க நீ போன்ற, அவர் பக்தி போறதுக்கு விருப்பம் இல்லை, நான் ஒரு பக்தி பாருங்க என் கிருஷ்ணர்கிட்ட போய் நான் எப்படி இந்த சின்ன பிச்சையை நான் கேட்கிற பாருங்க இந்த பெரிய பரம்பொருள் அப்படின்னு சொல்லி அவர் மனம் விடல. அவ்வளவு பக்தி. நாங்க என்ன சொல்லுவோம் பாருங்க, என் புள்ளையை ஏல் படிக்க வச்சு ஒரு பட்டதாரி ஆய்க்கூடப்பாட்டு கேட்போம். ஆனால் குசேலர் கேட்கவில்லை பாருங்க, என் கிருஷ்ணனுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, என்னுடைய நண்பர் பாருங்க அவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவருடைய மனைவிட்ட சொன்னாலும் அந்த மனைவி பாருங்க தன்னுடைய பிள்ளைகள் வேதனைப்படுறதை பாருங்க பார்த்து அவருக்கு தாங்க இல்லாம சொல்லும் போது கொஞ்சம் அவள் எடுத்து பாருங்க கிருஷ்ணன்கிட்ட போறார். வெக்கமா இருக்கு பாருங்க. துவாரகையில போன உடனே அங்க துவாரகையில ஸ்ரீ கிருஷ்ணனை அண்டி வாழ்றவர் ஒருவரும் ஏழை இல்லை, எல்லாரும் பணக்காரன். இந்த ஆளை பார்த்த உடனே எல்லாரும் சிரிக்கிறார்கள், எல்லாரும் கேவலம் பண்றார்கள் பாருங்க. கிருஷ்ணனுக்கு தெரியும் பாருங்க, அங்க பார்த்ததே இருக்கான் தன்னுடைய நண்பர் பாருங்க இந்த கேவலம் பண்ற எண்ணத்தை பார்த்து, இந்த ஆக்கள் ஏசுற எண்ணத்தை பார்த்து என்னுடைய பக்தி குறைஞ்சி ஓடி போறானா அப்படி என்று கடைசி மட்டும் பார்த்தார் பாருங்க. இவன் இதெல்லாம் எண்ணி என்ன விட்டுட்டு போறானான்னு பாக்குறதுக்காக கடும் சோதனை பண்ணினார். அப்படி சோதனை பண்ணினாலும் பாருங்க கேட்டடியில போய் நிக்காரு, சின்ன கிழிஞ்ச வேட்டு. எல்லோரும் பகடி பண்றார்கள், நீங்க யாரு? இந்த கிழிஞ்ச வேட்டிக்காரால் அரண்மனையில பாருங்க இவ்வளவு வடிவா பாருங்க என்ன செய்தார். அப்படி வலிக்கிட்டு இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் நண்பரண்டா நம்புவார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கேவலம் பண்றார்கள், குனிஞ்சிட்டு இருக்கார். அவ்வளவு பக்தி பாருங்க. கடைசியா ஏலாம அந்த அவங்க பண்ற கை பாருங்க, அவ்வளவு போட்டு அவரை போட்டு பாருங்க அப்படி பாருங்க துட்ற அப்படி அவர்கள் கதைக்கிறார்கள். அவருக்கு ஏலாம திரும்பும் போது கிருஷ்ணன் ஓடிவாரம் பாருங்க, என்னை விட்டுத்தான் குசேலன் பாருங்க சின்னொரு இந்த கேவலம் இந்த பூமியில இருக்கிற இந்த கர்ம வினையால கதைக்கிற இந்த மக்களை எடுத்து என்னை விட்டுத்தான் அப்படி என்று அரண்மனையில் இருந்தா ஓடி வாரார். அப்படியே ஓடி வாரார் பாருங்க. இவர் போய்த்தார், ஓடுறார் கிருஷ்ணன் பாருங்க தேடி வாரான் தன்னுடைய நண்பரை. அப்படியே போறார், கட்டி பிடிச்சி கொஞ்சி பாருங்க எல்லாம் செய்து முத்தமிட்டு, எவ்வளவு தூரம் எவ்வளவு வறுமை எல்லாம் தந்தாலும் என்னை நீ மறக்கல, கேவலம் இந்த அற்ப ஆக்கள் உனக்கு ஏசினத்தை நினைச்சு என்ன விட்டுத்தே அப்பா கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படி என்று சொல்லி கட்டி பிடிக்கல. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சோதனை. என் குருநாதர் அப்படித்தான் எனக்கு சோதனை பண்ணாரு. கடைசி மட்டும் பாருங்க சோதனை பண்ணாரு. நான் பாருங்க அவ்வளவு சோதனை பண்ணாரு. நான் அவரை விடே இல்லை பாருங்க, இன்றும் விடல என்றும் விடே மாட்டேன் பாருங்க. எப்பிறவி வந்தாலும் பாருங்க உங்களுடைய திருப்பாதத்துக்கு படியே நான் பூஜை செய்தே ஆகணும் குருதேவா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பாருங்க கிருஷ்ணர் கட்டி பிடிச்சி கொண்டு போய் அப்படியே அவரை அணைச்சி பாருங்க அவருக்கு பாத பூஜை செய்யக்குள்ளெல்லாம் அப்படியே தன்னுடைய அரசன் பாருங்க நாட்டு அரசன் மகாபிரபு ஸ்ரீமன் நாராயணன் பாருங்க தன்னோட படிச்சவண்டு அவருக்கு கூச்சமாரிக்கு கால் எல்லாம் கொடுக்கறதுக்கு பாருங்க கட்டி தடவி பாருங்க கூச்சம்
தங்கச்சி எனக்கு என்ன தந்தா அப்படின்னு கேட்கிறார். அவர் வெக்கம் கிழிஞ்ச வேட்டில சரியான ஊத்தையான அவள் பாருங்க, அதை கொடுக்கறதுக்கு வெட்டி குறிஞ்சி இந்த அரசு சபையில் இருக்கிறவருக்கு நான் இதை கொடுக்கலாமா அப்படி என்று சொல்லி பாருங்க இருக்கும் போது பறிச்சு சாப்பிட்டார் பாருங்க. இதுவரை நான் சாப்பிடாத ஒரு விஷயத்தை என் குசேலர் கொடுத்துட்டார் பாருங்க. அந்த சராசரங்களை ஆள்ற எனக்கு பாருங்க இத மாதிரி ஒரு டேஸ்ட் இல்ல குசேலா அப்படி என்று சொல்லி சாப்பிடுறார். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாருங்க அங்க மகாலட்சுமி பார்த்து கொள்ளாம ஏனப்பா இவ்வளவு சோதிக்கிறேன் நீங்க, ஏண்டா பெண்கள் பாருங்க பார்க்க மாட்டாரு வேதனைப்படுறது. அவர் சொல்றார் பாருங்க, நான் இப்ப கொடுத்து தன் வீட்டை அங்க அனுப்புறாரு. அங்க அனுப்பின உடனே பாருங்க சொல்றாரு, உங்களுக்கு பெரிய வீடு மாளிகை தங்க நகை எல்லாம் கொடுக்க சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் அனுப்பியிருக்காரு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாங்க வேதனைப்படும் போது இவங்க எல்லாம் எனக்கு பிச்சை தந்தவங்க, அவங்களுக்கு பாருங்க வீடெல்லாம் கட்டி கொடுத்து நல்லாகின பிறகுதான் பாருங்க என்னை நல்லா ஆக்கணும் அப்படி என்று சொல்லி பாருங்க. என்ன அவங்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகுதான் அவருக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. நான் இப்ப அவனுக்கு கொடுத்துத்தன் என்று சொன்னா குசேலன் எவ்வளவு காலம் என்னுடைய அருள் பாத்திரமாய் அந்த இன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறவன் இந்த பொருளை எடுத்து அடுத்த சிக்கனே பாருங்க என்னை மறந்துடுவான்ன்றதுக்காகத்தான் மகாலட்சுமி நான் கொடுக்காம விளையாட்டுக்கு இருக்கிறேன், நான் அங்க கொடுத்துத்தேன் நான் அப்படின்னு சொல்றேன். அங்க போன உடனே அழுறாரு பாருங்க, எவ்வளவு சாமானெல்லாம் கொடுத்து என்னை மறக்க வச்சுட்டே கிருஷ்ணா அப்படின்னு. நீ மறக்க மாட்டாப்பா, நீ மகா ஞானி பாருங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நீ என்றென்றும் மகா ஞானி, உனக்கு செல்வங்கள் எல்லாம் இருக்கும், உனக்கு வச்சாது இந்த உலகத்துல. நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்றனோ இது பாதிக்காதுமாய் வாழ்வா என்று எல்லாத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. அதே மாதிரி என் குருநாதரை அண்டிவார உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க மாடி வீட்டு கட்டி கொடுத்துருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்க, குஜேலருக்கு மாதிரி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்த என் பகவான் பாருங்க இந்த மக்களை நல்லா காப்பாற்றணும் பாருங்க. அவர்களுக்கு பாருங்க எந்த துன்பமும் வராம இந்த உலக நாடுகள் எல்லாத்திலையும் வேதனைப்படுறார்கள். அவர்களுக்கு பாருங்க எப்படியும் பாருங்க இந்த 47க்குள்ள அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படி என்று சொல்லி நாங்க பிரார்த்தனை பண்ணிருக்கோம் பாருங்க. நிச்சயம் 18 சித்தர்கள் சப்தரிஷிகள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாம் பெற்று பாருங்க நீண்ட ஆயுள் ஐஸ்வர்ய ஆரோக்கியம் பெற்று இந்த நோய் நொடி துன்பங்கள் வறுமை சாக்காடு எல்லாம் போய் எல்லா செல்வங்களும் பெற்றக்கூடிய வழியை நிச்சயம் நம்ம குருதேவர் காட்டுவார். என் குருதேவர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.